வர வண்டிகளை முதல்ல வழி விட்டுருங்க. அந்த பாலத்து மேல ஏன் நிக்கிறீங்க? பாலத்து மேல எதுக்கு நிக்கிறீங்க? ஐடி கார்டை போட்டு நில்லுங்க. நீங்க இப்படியே நின்று ரிப்போர்ட்டர்னா எந்த ரிப்போர்ட் தெரியும். வாங்க வாங்க கார்டை போடுங்க. கார்டை போட்டு ரிப்போர்ட் ஏர் வேண்டாம். பாலத்து மேல வாப்பா. கொஞ்சம் பேர் வந்து 5 ஏர் பண்ண மட்டும் வாங்கப்பா. அந்த பாலத்து மேல வாங்கம்மா. பைக் யாரு? அந்த பைக் எடுத்துக்கா. ஏர் பண்ண இன்சார்ஜ் எங்க பாக்கீங்க? டிரைவரை கொஞ்சம் வர சொல்லுப்பா. வண்டி எடுத்துட்டு வர சொல்லு. அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு அப்படியே உள்ள உடனே என்ன இருக்கு? அப்பீல் டைம் இருக்கு. அப்பீல் டைம் நீங்க சப்போர்ட் பண்ண முடியுமா கோர்ட்ல? நீங்க ஏதாவது சப்மிட் பண்ண முடியுமா கோர்ட்ல? இருக்கு சார். நாங்க பாத்துறோம். நீங்க ஆர்டர் காப்பி நீங்க ஓட்டு சீல் இருந்தா நாங்க விடுறோம். பண்ணவே மாட்டோம். ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை வச்சு நீங்க அப்பீல் போட முடியுமா? நீங்க இப்ப சப்போஸ் நாங்க அதை ஜெயிச்சிருந்தோம்னா இந்த காப்பி வச்சு நீங்க அப்பீல் போட முடியுமா? ஒரே வார்த்தை நான் நியாயமா கேட்கிறேன். as a layman கேக்குறேன். சர்டிபிகேட் காப்பி நாங்க கோஆபரேட் பண்றோம்ங்கறேன். மேடம் கோர்ட் இஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி. இன்னொன்னு கேட்டீங்க, நீங்க ஓனரான்னு கேட்டீங்க. அதுக்கு ஓனர்ஷிப் இருக்கா? நாங்க ஜெயிச்சிட்டோம். நீங்க ஜெயிச்சிட்டீங்களா மேடம்? கோஆபரேட் பண்ண கோர்ட்ல டிசைட் பண்ணுவோம். ஆபீஸ் பண்ண முடியாது. கோர்ட் இஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி. அந்த அசைன்மென்ட் ஆல்ரெடி எடுங்க போட்டோ காப்பி. இங்க பாருங்க, கொடுத்தோம். நீங்க கொடுத்துதான் பாருங்க. இத பாருங்க. ஒரிஜினலே பாருங்க. எது? இதுதான் ஒரிஜினல். இத விட வேற என்ன ஒரிஜினல் வேணும் உங்களுக்கு? கலெக்டர் கொடுத்தது. கலெக்டர்
எடுக்க வேண்டிய அவசரம் என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு அவசரமா ஒரே வேண்டிய அவசியம் 13ஆம் தேதி நீங்களே கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்கீங்க. ரயத்வாரின்னு தாக்கல் ஆன்லைன்ல பாருங்க ரயத்வாரி பாருங்க நீங்க கோர்ட்ல பண்ணது நீங்க எப்படி நம்ம ஓனர் நம்ம எப்ப மாத்தணும் 1986 நைட் மாத்திட்டோம் அது சொல்லுங்க டைம் எல்லாம் இனி கொடுக்க முடியாது 30 நாள் தான் இல்ல பண்ணலான்னு இருக்கா? ஆன்லைன் காப்பி கொடுத்தாச்சு கோர்ட்டு கொடுத்தா நீங்க கோர்ட்ல போய் கேளு ரோட்ல ஆர்கியூ பண்றீங்க உங்க டாக்குமெண்ட் ஏதாவது உண்மைன்னு சொல்லிட்டாங்களா? உண்மையா வண்டி இறக்குறீங்க அது ஏன் பண்ணுங்க உங்க பண்ணுங்க போ அதுவும் யாரவா தந்தனே போட்டு வச்சிருக்கேன்.
ஆமா ஆமாண்ணா நீங்க பேச வரைக்கும் நம்ம இதை தானே இருக்கேன். இப்ப நான் சொல்றேன் ஆன்லைன்ல பிரிண்ட் வந்துருச்சு, அது அவங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு வியூ வேணா காமிச்சிடலாம், வியூ எடுத்து காமிச்சிருங்க. பணி செய்ய விடல, அவங்க தான் பணி செய்ய விடாம பார்த்தாங்க. இப்ப நீங்க தான் பார்த்துக்கலாம். அந்த வேலையை தான் நான் உங்களை கேட்கறோம். அதுவும் நாங்க வந்து ஒன்லி என்க்ரோச்மெண்ட் ஏரியா மட்டும் தான் பண்ணல சார். அது நாங்க பண்றதுக்கு எங்களுக்கு 1.98 ஸ்கொயர் மீட்டர் நீங்க கொடுத்த நோட்டீஸ் படிங்க, நீங்களே படிங்க. 21 ஸ்கொயர் ஃபீட் எங்க இருக்குது? இல்ல அந்த நோட்டீஸ் அது சார் நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் ஐ டோன்ட் வாண்ட். கோர்ட்ல கொடுக்கும்போது இதெல்லாம் did court say anything about this? Did court anything say about this? இல்லங்க கோர்ட்ல See, you tell me, answer me first, whether the court has stated anything about this thing. You have made it very clear. 1.98 is the encroachment. You identify where exactly the 1.98 square meter இருக்கு. 21 ஸ்கொயர் மீட்டர் எங்க இருக்கு காமிங்க. ஜட்ஜ்மென்ட் காப்பி நீங்க படிச்சா நான் படிச்சேன். அதுல போட்டுருக்காங்களா? எடுங்க. அதுல போட்டுருக்காங்க. ஜட்ஜ்மென்ட்ல அதுல போட்டுருக்காங்களா? நீங்க காட்டுங்க. எங்க சர்டிபிகேட் காப்பி சார், சர்டிபிகேட் காப்பி மேண்டேட்டரி மேடம். இல்ல யார் சொன்னா? You are not the authority. You are not the authority. You are not the authority. நீங்க ஒண்ணு இல்ல. நாங்களா பிராக்டிசிங் அட்வொகேட். சரி நீங்க மண்டே அதனால நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணுமா? நான் ஜட்ஜ் ட்ரைனிங் முடிச்சிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். Very correct. எந்த சர்க்குலர் சேஸ் which circular says very clearly. அவங்க தடுக்கறாங்க. இது வேலை இல்ல, இது வேலை இல்ல. ஒரு சார்பா பண்றீங்க, யாருக்கோ வேலை செய்றீங்க, மக்களுக்கா பண்றீங்க. இது வேலை இல்ல. சர்டிபிகேட் காப்பி மேடம், நாங்க என்ன கேக்குறோம்? தடுக்கல, சர்டிபிகேட் காப்பி கேக்குறோம். சர்டிபிகேட் காப்பி கேக்குறோம் மேடம். சர்டிபிகேட் காப்பி யாருக்கோ வேலை செய்யல. ஆமா மேடம், ஒரு நாள் 13ஆம் தேதி ஆர்டர் மேடம், 13ஆம் தேதி ஆர்டர் மேடம். மேடம் சர்டிபிகேட் காப்பி கேக்குறோம். நைட் வந்து as a layman மேடம், படிப்பறிவு சர்டிபிகேட் காப்பி கொடுங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது ஹெல்ப் இல்ல, தப்பு. இருங்க மேடம், எதுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு ஏதாவது கோர்ட் ஆர்டர் இருந்தா செய்யுங்க. கோர்ட் ஆர்டர் ஒரு செக்ஷன்ல செய்ய முடியாதுங்க. கோர்ட் ஆர்டர் என்ன பண்ணுங்க? உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் ஒண்ணே பண்றோம்னா சொல்றோம். ஒண்ணே பண்றோம். கோர்ட் ஆர்டர் இருந்தா பண்ணுங்க. அவங்க கொடுக்குற ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு போலீஸ் கேக்குறீங்க. போலீஸ் சொல்லிருக்கா? போலீஸ் நாங்க போட கேஸ் ஆர்டர் சொல்லிருக்கா? வேல்ராஜ் சார் தான் சிம்பிள் போலீஸ் ஆர்டர் இருந்தா சொல்லுங்க. சிம்பிள் வார்த்தை ஏதாவது சொல்லிருக்கா? போலீஸ்க்கு ஆர்டர் இருந்தா சொல்லுங்க. நீங்க அதெல்லாம் கோர்ட் கொடுங்க. கோர்ட் ஆர்டர் வச்சு அவங்க சொல்லணும். ரைட். கோர்ட் என்ன சொல்லுங்க? காட்டுங்க. எங்க சொல்லுங்க? சார் டிக்ளரேஷன் நாங்க போட்டுறோம். தள்ளுபடினா தள்ளுபடினா ஒரே ஒண்ணுமா? ரைட் ஏத்துங்க. அப்பீல் இல்லையா? அப்பீல் இல்லையா? ஆடி ஆல்டம் பாட்டம் ஒரு ரூல் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங் கொடுக்கணும். இது இது உங்க லெட்டரே தப்பாச்சே. அப்புறம் கொண்டு வரலாம். இந்த லெட்டர் வச்சு எடுக்க போறீங்க. இது நீ படிச்சு பாத்தீங்களா? நீங்க 1.98 எங்க இருக்கு காட்டுங்க. வேர் எக்ஸாக்ட்லி இட் இஸ். இதெல்லாம் நாங்க கொடுக்கல. நாங்க உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க கொடுக்கலையா? யாருங்க அவரு? பேஸ்ட் ஆன் தி கோர்ட் ஆர்டர்ல எங்க இருக்கு காட்டுங்க. எங்க நீங்க எவிக்ஷன் பண்ணலாம் எங்க இருக்கு காட்டுங்க. அவசரம் என்ன இருக்கு சார் இந்த ஆர்டர்ல நீங்க எவிக்ஷன் பண்ணான்னு காட்டுங்க. நான் இப்ப போயிடுறேன். நீங்க எவிக்ஷன் பண்ணலாம் காட்டுங்க. நான் ஒரு ஆர்டர் காமிங்க. இந்த ஆர்டர்ல காட்டுங்க. நாங்க லா எவிக்ஷன் பண்ணலாம்னு இருக்கா காட்டுங்க. எங்க காட்டுங்க. நாங்க போட்ட கேஸ் இருக்குங்க. இது நாங்க போட்ட கேஸ். கார்ப்பரேஷனோட இல்லன்னு எங்க காட்டுங்க. நீங்க கொடுத்தா மேடம், நாங்க கொடுக்கல. நீங்க கோர்ட்ல கொடுத்தாரு. கோர்ட் ஆர்டர் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு பிரீத்திங் டைம் இருக்கு. கோர்ட்ல மார்க் பண்ணுங்க. எங்களுக்கு பிரீத்திங் டைம் இருக்கு. ஏதாவது ஆர்டர் கொடுங்க. கோர்ட் ஆர்டர்ல உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. மூணு நாள்ல எடுக்க வேண்டிய அவசரம் இல்ல. 3 நாள்ல எடுக்க வேண்டிய அவசரம் இல்ல. கோர்ட் ஆர்டர் ஆர்டர் இல்லையே. சைடு காப்பியா? ஒரு சைடு இல்ல. ப்ராப்பர்ட்டி எடுத்து என்ன சொல்லி கோர்ட் அப்பீல் போக முடியாது. கோர்ட் எவ்வளவு டைம் கொடுங்க. டைம் கொடுங்க. document your file based on that verdict has come or not. கோர்ட் ஆர்டர் பண்ண
மென்ஷன் பண்ணுவோம். வர சொல்லுங்க. மண்டே மென்ஷன் பண்ணுவோம் கோர்ட்ல. மண்டே சொல்லிட்டு எடுத்துங்க. மேடம் ஸ்டேட்ல மென்ஷன் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் தி வெப் காப்பி எடுக்கலாமான்னு மென்ஷன் பண்ணுவோம் கோர்ட்ல. உங்க அட்வொகேட் வர சொல்லுங்க. எடுக்கலாம்னு சொல்ல நாங்க கோஆபரேட் பண்றோம். ரிட்டன்ல கொடுக்குறோம். மண்டே எடுங்க. மண்டே எடுங்க. டியூ ப்ராசஸ் லாவா எடுக்கணும். டியூ ப்ராசஸ் அது நீங்க எங்களுக்கு சொல்ல வேணாமா? எங்களுக்கு சொல்ல வேணாமா? சார் இந்த நோட்டீஸ் எங்களுக்கு கொடுத்தீங்க, கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்கல, ஏன் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தீங்க? எங்களுக்கு நீங்க நோட்டீஸ் கொடுத்தா நீங்க எங்களுக்கு சொல்லணும். நீங்க கரெக்ஷன் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ற கரெக்ஷன் நான் ஏத்துக்கணுமா? முடியாது சார். டயஸ்டா பண்ணாதீங்க சார். டயஸ்டா பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் என்ன கேக்குறேன் மேடம் உங்க சர்டிபிகேட் காப்பி பண்ணுங்க சார். சார் மண்டே கோர்ட்டுக்கு வரணும். மண்டே கோர்ட்டுக்கு யாருக்கு வேலை பார்த்தா தான் எனக்கு அட்வொகேட் வேணும். ஏங்க உங்களுக்கு இல்லங்க லீகல் கார்ப்பரேஷன் இடமே உங்க இடம் தான் எடுத்து கொடுக்குறோம். அப்படி இல்லடா, உங்க லீகல் இருப்பாங்கல, உங்களுக்கு லீகல் இருக்காங்க, உங்களுக்கு லீகல் யாருக்கும் சட்டப்படி வேலை செய்றோம். சட்டப்படி வேலை செய்றோம். உங்க லீகல் லைப்ரரி வச்சு ஓம்பளே தான் படிக்க வைக்க போறோம். எல்லாமே யாரும் எடுத்து போறோம். டைம் கொடுங்க, எடுத்துங்க டைம் கொடுங்க. யாரோ எவ்வளவு போலீஸ் வரும்போதே தெரியல. இவ்வளவு போலீஸ் வரும்போதே தெரியல. டைம் கொடுங்க. 3 நாள்ல ஏன் அவசரம் மேடம்? 3 நாள் மேடம். 13ஆம் தேதி ஆர்டர் கேளுங்க சார். நீங்க டைம் கொடுங்க. சப்போர்ட்டுக்கு ஆன்லைன்ல போலீஸ் இதோட அதிகமா வந்தாங்க. 13ஆம் தேதி ஆர்டர் 13ஆம் தேதி ஆர்டர் இதோட அதிகமா வந்தாங்க சார். சார் இதெல்லாம் பேசாத. சார் எப்ப ஆர்டர் அப்லோட் ஆச்சு? சார் ஒரு நிமிஷம் இருங்க. கவர்மெண்ட் சைடுல அட்வொகேட் இருந்து வந்திருக்கோம். சார் எப்ப அப்லோட் ஆச்சு? அவ்வளவு அவசரமா மத்த எல்லா எப்ப மேடம் அப்லோட் ஆச்சு? நேத்து நைட் ஆர்டர் அப்லோட் ஆகுதுன்னா இந்த காலைல வந்து இவ்வளவு அவசரமா எடுக்கிறீங்கன்னா அப்ப எங்களுக்கு சந்தேகம் வர நியாயம் தானே? நேத்து நைட் அப்லோட் ஆகுது ஆர்டர். இன்னைக்கு இவ்வளவு தூரம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப எதுக்கு கோர்ட் கங்காரு கோர்ட் நடத்த முடியாது? நீங்க கோர்ட் தள்ளுபடி பண்ணிருக்கல. சர்டிபிகேட் காப்பி அந்த காப்பி கொடுங்க சொல்றேன். சப்போர்ட் தான் பண்றோம். இல்ல சார், சொல்ல சார். அது நீங்க சொல்லுங்க, எழுத்துப்பூர்வமா கொடுத்துருங்க. நீங்க எழுத்துப்பூர்வமா நீங்க கொடுங்க. நாம கொடுக்குறோம். நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுங்க. அப்லோட் பண்ணா ஆன்லைன்ல அல்லது ஜட்ஜ் சார் இதுவே முழுமையான ஆர்டர் நீங்க கொடுக்குறீங்களா? இதுவே முழுமையான ஆர்டர் நீங்க கொடுக்குறீங்களா? முழுமையான ஆர்டர் பண்ண ஒரு சர்க்குலர் மேடம், ஒரு சர்க்குலர் நீங்க சார்ஜ் பண்ணி நான் ஏத்துக்கிறோம். ஆன்லைன்ல வந்தா ஒரு சர்க்குலர் காட்டுங்க. நீங்க இந்த நோட்டீஸை ஸ்பேஸ் பண்ணி தான் அங்க ஒட்டி இருக்கீங்க. இந்த நோட்டீஸ்ல சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீங்க 1.98 ஸ்கொயர் மீட்டர் சொல்றீங்க. இந்த நோட்டீஸுடைய தொடர்ச்சியா தான் நீங்க இந்த நோட்டீஸ் சொல்றீங்க. இதனுடைய தொடர்ச்சியா தான் சொல்றீங்க. எவ்வளவு டைம் இருக்கு? 14 ஆர்டர் 16 3 நாள் எப்படி எடுப்பீங்க? டைம் இருக்கு. On your own instructions you cannot act. சார் நீங்க இதெல்லாம் கோர்ட்ல பேசிக்கணும். அந்த கோர்ட்ல தோத்து போறதுனால ரோட்ல நிக்கிறோம். தப்பு இல்லம்மா. இல்ல நம்ம பப்ளிக் நீங்க பேசுறது நியாயமா பேசுங்க. நான் என்ன கேக்குறேன்? ஒரு சர்டிபிகேட் காப்பி சொல்லணும். சர்டிபிகேட் காப்பி கொடுக்காம போடுனா நேத்து நைட் ஆர்டர் அப்லோட் ஆகி இந்த காலைல எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பயாஸ் அதான் நான் சொல்றேன். ஏன் அப்படி எடுக்கணும்? நேத்து நைட் ஆர்டர் இந்த காலைல எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவ எமர்ஜென்சி என்ன இருக்கு? இதுல ஏன் காலைல கோர்ட்ல வரணும் சொல்றேன். டைம் கொடுக்க மாட்டீங்க. எடுங்க. have to sufficient time. நீங்க சர்டிபிகேட் காப்பி கொடுங்க. நாங்களே படிச்சு வைக்கிறோம். நாங்க எடுக்கிறோம். நாங்க எடுக்கிறோம். போலீஸ் வேலையை கெடுக்க வேணாம். நீங்க ரெண்டு போலீஸ் சொல்லுவாங்க. நாங்க நின்னு போச்சு எடுத்துறோம். You produce the certificate copy of the order. We are ready to நாங்க பிரிச்சு ready to open. நாங்களே பிரிச்சு இல்லங்க. அவர் எத்தனை இடம் வச்சு அல்ட்ரா ரெடியா இருக்கு. அதுல ஒண்ணு மாற்றமே இல்ல. ஆனா இவ்வளவு தூரம் அத்துமீறி அராஜக தவறு என்ன இருக்குன்னா அவருக்கு 13ஆம் தேதி ஆர்டர் 13ஆம் தேதி ஆர்டர் தண்ணி கொடுங்க. டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. கொடுங்க. நாங்க தான் அப்படி இல்ல மேடம், நீங்க ஆக்குபை பண்ணீங்கன்னு சொல்லல. சட்டப்படி ஃபாலோ பண்ணணும். சட்டப்படி ஃபாலோ பண்ணணும் மேடம். நம்ம நோட் பண்ணி நீங்க கோர்ட்ல ரைட் நம்பர் பேசி அந்த பஸ் நீங்க இன்னைக்கு வந்துட்டாரு. சரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இவ்வளவு கிளாஸ் எடுத்தீங்க சார். நான் கிளாஸ் எடுக்கிறேன். விஷயத்தை உங்களுக்கு நீ என்ன அனந்த பிமர் அந்த கதை சும்மா பேசுறீங்க. ஒரு லேஅவுட்ல 10 ஏக்கர் நீ போடுது. 10% OSR கொடுப்பியா? ஆமா கொடுங்க. டெஃபினட்டா கொடுப்பீங்க கொடுப்பியா? தம்பி வேற பரவாயில்ல. நான் உங்களுக்கு தரேன். பேச்சுல ஸ்லாங் வரும். ஒரு 10 ஏக்கர்ல லேஅவுட் போட்டீங்கன்னா 1 ஏக்கர் எனக்கு கொடுப்பேன். ராமனைன் தான் எனக்கு வரும். பட் ஓனர் யாரு?
கார்ப்பரேஷன் என்ன பேரு இது OSR லேண்டா? இருங்க, நான் கன்ஃபியூஷனுக்கு வரலையே. நீங்க அப்பப்ப இப்படி வராதீங்க, கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்லும் போதெல்லாம் பொறுமையா தானே கேட்கறோம். அப்ப நாங்க சொல்லும் போது பொறுமையா இருக்கணும். அப்போ அந்த மாதிரி வரும். அதுல ராமனையே இன்னொரு விஷயம் இந்த இடம் ராமனைன்னு இருக்க காலகட்டத்தில் வந்து நான் அங்கதான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன். மாமல்லபுரம் காலேஜ்ல அந்த பிஎல்ஆர் மேனுவல் பிஎல்ஆர் ராமனை இருக்கு. அதுல என்ன வந்திருக்குன்னா சர்க்கார் புறம்போக்கா இருந்ததா கார்பரேஷன் வரணும்னு அவசியமே கிடையாது. ரோடு வைண்டிங் கொடுப்பாங்க. அதுல கிணறு இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் பிஎல்ஆர்ல இருந்தது. நான் சொல்றேன் 200 வருஷத்துக்கு முந்தி உள்ள ரெக்கார்டு இது. பஞ்சாயத்து ஒரு கிணறு இருந்திருக்கு, ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்திருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அதுல இருந்து ஆன்லைன் எஜுகேஷன் 16 ஆகும்போதுதான் என்ன வருது 7 years பெருநகர சென்னை மாநகராட்சி என்ன வருது இன்னொரு வார்த்தை ராமனையா தான் இருக்கு. கிளாசிபிகேஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை எங்களுக்கு தேர்வு ஏற்படல. ஏன்னா கிளாசிபிகேஷன் எப்ப சேஞ்ச் பண்ணணும் எனக்கு ஏன் இடத்த இன்னொருத்தருக்கு ஒப்படை பண்ணாதான் நீ உனக்கு எப்படி வந்துச்சு, நீ எப்படி கொடுக்குறேன்னு சொன்னா மட்டும்தான் நான் என்ன செய்யணும், சர்க்கார் குடும்பத்துக்கு மாற்றணும். நான் தான் யாருக்கும் கொடுக்கலையே. கொடுக்காதப்ப கிளாசிபிகேஷன் எனக்கு தேவை ஏற்படலை. ஆனா 1906 ரெக்கார்டுல இருந்து கிணறு ஊராட்சி லோக்கல் பாடினா அங்க இருந்து இருக்கு சார். ஆமா சார், உண்மை மட்டும் நான் கொடுக்கல. கோச்சுக்கு நான் கொடுத்தேன் சார். கோச்சுக்கு ரீசெண்டா நாங்க வந்த அப்புறம் தான் கவுண்டர் போட்டேன். அப்ப நான் உங்களை பார்த்தேன். நீங்க தானே ஃபைல் கொண்டு கொடுத்தீங்க என் டேபிள்ல. ஃபைல் இவ்வளவு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா உங்க சைடு ஃபைல், நான் இருவர் சைடு ஃபைலும் கேட்டு தான் கவுண்டர் கொடுக்குறோம். கவுண்டர் கொடுக்கும் பொழுது எங்க சைடு ஆகணும். இது இப்ப நாங்க என்ன கண்டுபிடிச்சோம், என்ன டைப் பண்ணோம், இதை நான் போட்டு தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், தேவையில்லை. அப்ப நான் உங்களுக்கு தர வேண்டிய நெசசிட்டி எனக்கு இல்லை. ஆனா உங்களுடைய கருத்தை எனக்கு கேட்க வேண்டிய நெசசிட்டி எனக்கு இருக்கு. அதனால இவர் சைடு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆர்ஜின் பேக் ஃபைல் கிடையாது, தலைவர்கிட்ட கிடையாது. யாரு நீங்க கொடுத்த ஃபைல் இல்ல உங்க சைடுல. ஆர்ஜின் பேக் ஃபைல் இல்ல. ஆர்ஜின்ங்கிறது பேக் ஃபைல் பேரண்ட் டாக்குமெண்ட் அவர்கிட்ட கிடையாது. சேல்டு போட்டு மனைவி கணவன் மனைவி அதுக்குள்ள பண்ணிக்கிட்டது மட்டும் தான் இருந்துச்சு. அப்படித்தானே? அப்புறம் இந்த ஒரு ஒப்படை ஒண்ணு வச்சிருந்தீங்க. இன்னொரு ஒப்படை அதே பிஏஜி மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்காங்க. எப்படின்னா இவங்கெல்லாம் என்க்ரோச்சஸ் இம்மீடியட்டா வெக்கேட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க நிறைய விஷயம் கேட்டீங்க. உங்ககிட்ட என்ன ஹோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டதுனால நிறைய கொடுத்த பிறகுதான் டிஸ்மிஸ் தி கேஸ்னு சொன்னாரு. இது வரைக்கும் கரெக்டா பேசுறீங்க மேடம். இப்போ சிக்கலே என்னன்னா டிஸ்மிஸ்ட் கீழே தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. எதுக்கு அப்பீல் இருக்கு? தூக்கு உடனே போட்டுடலாமா? கொண்டு போய் தூக்குல போட்டுடலாமா? எதுக்கு அப்பீல் இருக்கு? நான் பேசும்போது கோரஸாங்க இருந்து வாய்ஸ் உங்க யாருக்கும் கேட்கல. நீங்க பேசும்போது கோரஸியா வருது. யார் பேசனா சொல்றீங்க? கோரஸியா வரணும். நெக்ஸ்ட் இல்லமா இது வரைக்கும் நீ ஜெயிச்ச பொசிஷன் வாட்ட இருந்து இன்னைக்கு நான் ஜெயிச்சத பொசிஷன் ஏன்ட்ட இருக்கட்டும். நீ ஜெயிச்சிட்டு வா தரேன். சர்டிபிகேட் காப்பி ஜட்ஜ் சைன் இல்ல சீல் இல்ல ஒரு காப்பி இல்லையேங்கறது என் பிரச்சனை. இல்ல 13ஆம் தேதி நைட் போட்டது. அது எப்படி ஒத்துக்க முடியும்? சரி உங்க இதுக்கு வரும். தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அப்பீல் லை ஆகாது மேடம். தூக்குல போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு அப்பீல்? 62 வருஷம் நீ வச்சிருந்த. நாங்க கம்பெனி இருக்கோம். நான் அப்பீல் தோத்துட்டா நீ கம்பெனி மீன்ஸ் நாங்க என்னது லீகலா பாத்துட்டே வரோம். லீகல்ல தோத்து போறீங்க, இறங்குறீங்க. அப்ப நான் உள்ள வரேன். உடனே ஓடுவீங்க. ஆமா உடனே ஓடுவீங்க. நேத்து நைட் அப்லோட் ஆயிருக்கு. ஆர்டர் பண்ணல மாட்டீங்க. இரு மேடம். இது ஃபைனல் இது ஃபைனல் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்தாங்க. இது ஃபைனல் டிகிரி அது. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் ஃபைனல் டிகிரியா? அப்பீல் ப்ரொவிஷனுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நாளைக்கே உங்களுக்கு வந்து வேலையை தூக்கிடுவாங்களா? அது எப்படி கூட்டத்தை பொறுத்து இவ்வளவு 64 எந்த குற்றமா இருந்தாலும் இட் இஸ் கால்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஒரு நிமிஷம் உங்க லைனுக்கு நாங்களும் வரோம். அது வரைக்கும் சீல் இருக்கு. ஜெயிச்சிட்டு வந்து அப்புறம் ஓபன் பண்ணிக்கிறோமா? சட்டப்படி ஏற்க முடியுமா? உங்க வீட்ல நான் வந்து சீல் வைக்க முடியுமா? சட்டப்படி இல்லையா மேடம்? நீங்க சொல்லுங்க. இடம் இருக்கலாம். டைம் கொடுங்க. அப்பீல் டைம் இருக்கு. நாங்களே வெக்கேட் பண்ணி கொடுங்க. அப்பீல் டைம் இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க. வேற ஒண்ணும் உங்களுக்கு கேட்கல. இந்த ஆர்டர் வச்சிட்டீங்க பண்ண முடியாது. வெக்கேட் பண்ண ரெடி. நீங்க வந்து ரிட்டன்லயே கொடுக்க சொல்றாங்க. ரிட்டன்லயே கொடுக்க ரெடி ஆவற. ஒருத்தர் பேசினாலே நான் எவ்வளவு கூட பேசுறோம். நீங்க எதுக்கு இவ்வளவு இல்ல மேடம் பேச மாட்டோம். தண்டனை பேசுறோம். சார் நீங்க பேசுங்க. நீங்க என்ன நிறைய கேட்டீங்க. நான் நிறைய கேட்டதுக்கும் சைனோட காப்பி எடுத்து உங்களுக்கு அப்படி வைக்கிறேன். நான் வைக்கிறேன். அப்படி எப்படி வைக்க முடியும்? உனக்கா எனக்கு இன்னைக்கு நேத்து தள்ளுபடி ஆயிடுச்சு. நீங்க என்ன டைம் கேட்டீங்க. நான் டைம் கொடுக்குறேன். அது வரை சீல வை.
இல்ல இல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடும். இட்ஸ் மேட்டர் இன்ஃபெக்ஷன்ஸ். மேடம் எல்லாம் நீங்க ஒரு ஹெல்த் எக்ஸாம் நீங்க சொல்லலாமா? அதுக்கே ஒரு ஆர்டர் இல்ல மேடம். இல்ல மேடம் எதுக்கு சொல்றேன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடும். பிகம் இன்ஃபெக்ஷன்ஸ். நீங்க தந்தீங்க. ஆமா. எதுவாது ஒண்ணு கூட உங்களை நாங்க கூப்பிட்டு நீங்க தந்த ஒவ்வொன்றையும் நாங்க பொறுமையா தானே ரிசீவ் பண்ணோம். எதுலயாவது ஒரு அன்பார்லிமெண்ட் வார்த்தைகளோ இல்ல இல்ல இப்போ மேடம் உங்களோட ஆக்ஷனுக்கு காரணமே இதான். இன்னைக்கு நாங்க உபயோக பண்றோம் சட்டம் ஆக்ஷனுக்கு காரணமே இந்த லெட்டர் தான். இமிடியேட்னு சொல்றாரு பாருங்க. ஒரு அனானிமஸ் கம்ப்ளைண்ட்ல இமிடியேட் ஆக்ஷன்ன்றார் அவரு. மக்கள் நல பிரதிநிதி இதான் மேடம். உங்களுடைய பேஸ் நீங்க எதுக்காக யாருக்காக செயல்படுறீங்கன்றது இதுதான். நாங்க வரல அதுக்குள்ள நாங்க வரல வேலை செய்யல. திருப்பி சொல்லிட்டேன். நான் இதுவரை கார்பரேஷன் ஒர்க் பண்ணிருக்கேன். மினிமம் நாங்களும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 கோடிக்கு மேல கார்பரேஷனோட இடத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கோம். கார்பரேஷன்ல அட்வொகேட் ஆஸ்கவா மேடம் நீங்களும் பப்ளிக் இன்ட்ரஸ்ட்காக தான் பண்றீங்க. நாங்களும் நேச்சுரல் ஜஸ்டிஸ்காக தான் போராடுறோம். நீங்க விளையாடணும், உங்க குழந்தைங்க லைப்ரரியில படிக்கணும். இதெல்லாம் ஒழுங்கா பண்ணணும்னு தான் நினைச்சு நாங்க பண்ணோம். பண்ணுங்க மேடம். கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம். ஃபைல் ஆர்டர் இடமா இருந்தா எங்க ஆளுங்க மேடம் ஒரு ரெவென்யூ ஆளுங்க மேடம் இமிடியேட்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க. இது எப்படி ரெஜிஸ்டர் பண்றா உங்க இடத்துல? ஸ்டே இருக்கு மேடம். உங்க இடத்தை எப்படி ரெஜிஸ்டர் பண்றா? இதுக்கு வழிகாட்டி மதிப்பீடு எப்படி போடுறான்? எப்படி போடுறீங்க பாருங்க. அது சொல்லுங்க. ஆல்ரெடி சார் இந்த முறையான ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் ஸ்டே இருக்கு. முறையான ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் இது வரைக்கும் நீங்க செக் பண்ணிருப்பீங்களா பாருங்க. என்ன பண்ணிட்டு எனக்கு எக்ஸ்பர்ட் you are not appear. Why you are not appear? கவனிங்க. ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இந்த இயர்ல சரி நான் என்ன பத்தி நான் பேசுறேன் சொல்லல நான் வரேன். சரி கவனிங்க. நான் இங்கே 21, 22, 23 வரைக்கும் நாங்கள் இருக்கேன். இருக்கும்போது எனக்கு கொடுக்குற கேஸ் நீங்கள் இதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சைடில் எனக்கு என்னென்ன ரெக்கார்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியுமோ லீகலாக வேலிடாக அதெல்லாம் எடுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் அதுக்கு தனியாக 2 மாதம் ஆளுங்க கரெக்டாக எடுத்துப்போம். இது ரெஸ்டாரேஷன் பண்ணிக்கலாமா? அது 2வது விஷயம் பேசுவோம். சரி இப்போ நான் சொல்கிறேன் இன்னைக்கு நைட் வந்துச்சுல நீங்கள் கொஞ்சம் விலையை நில்லுங்க. எங்க ஆர்டர்ல ரெஸ்டாரன்ட் போனா அது எங்க வேலைன்றீங்க. உங்க ஆர்டர்ல நாங்க ரெஸ்டாரன்ட் போனா அது வேணான்றீங்க. தவறான முன்னுதாரணம் ஆயிரும். ரொம்ப தவறான முன்னுதாரணம் ஆயிரும். தப்பா பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் ஒன்னு சொல்றேன். இன்னைக்கு சாட்டர்டே மண்டே மார்னிங் நாங்க பிரசன்ட் ஆகிறோம். நீங்களும் பிரசன்ட் ஆகுங்க. கோர்ட் வந்து பேஸ்ட் ஆன் தி வெப் காப்பி பேஸ்ட் ஆன் தி சூட் ரிசல்ட் கோ ஹெட்னா நாங்க அங்க அஃபிடவிட் கொடுக்குறோம். போலீஸ் இவ்வளவு போலீஸ்க்கு வேலை இல்ல. 2 போலீஸ் போறோம். இன்னைக்கே எடுத்து ஆவணுங்க. இது அகைன்ஸ்ட் லா, அகைன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அகைன்ஸ்ட் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணக்கூடிய ஆள், ரோட்ல நின்னு ஆர்கியூ பண்ற ஆள் இல்ல. ஆனா நியாயம் இல்ல. இது நியாயம் இல்ல. எழுதுங்க ஒரு பேப்பர்ல எழுதுங்க. மண்டே நாங்க பிரசன்ட் ஆகிறோம். கோர்ட்ல எழுதி கொடுங்க. அப்லோட் போட்டு கொடுங்க. அதனால மென்ஷன் பண்ணுங்க. தப்பு இல்ல. When we are appearing before the honorable court. ஆமா அவ்வளவுதான். What is the necessity of writing it? Decide for court. Monday number based on the web copy update time இருக்கு. எப்படி சார் பண்ண முடியும்? Decide court சார். practicing executive court Decide for court. அவ்வளவுதான் பண்ணிட்டு போறோம். அவ்வளவுதான். தப்பு இல்ல. கோர்ட் முடிவு பண்ணுங்க. கோர்ட் முடிவு பண்ணிட்டு எவ்வளவு விஷயத்தை முடிவு பண்றது அப்புறம் இதே ஒரு ஜட்ஜ்மென்ட் ஆமாடா. காட்டி வாங்கணும் இதெல்லாம் வேலை இருக்கு. நாங்களே எடுக்க ரெடி சார். அவர் நேத்தே சொல்லிட்டாரு. அவரே எடுத்து கொடுக்க ரெடி. நாங்களே எடுத்து கொடுக்குறோம் சார். ஆள் இல்ல சார். just imagine ஆளு கிடையாது. just imagine 800 square feet landக்கு இவ்வளோ போலீஸ் ஆக்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா just imagine what sort of velocity it has done. இப்போ லானார் சார் நாங்க அட்வொகேட்ஸ் லானார் இஷ்யூக்கு வந்திருக்கோம். நாங்க உங்களுக்கு ஒரு நாள் டைம் தான் அன்னைக்கு நீங்களும் கோர்ட் போவாங்க நாங்களும் வரோம். இன்ஸ்ட்ரக்ஷன் விக்கெட் சொன்னா நீங்க வருத்தப்பட்டீங்க. சத்தியமா தடுக்கல. சர்டிபிகேட் காப்பி கொடுத்தாதான் நாங்க நீங்க எப்படி காவல் நாங்களும் காவல் நாங்க என்ன சொல்றோம் ஒரு செட்டப்பை கொலாப்ஸ் பண்ண முடியாது. கோர்ட்டுங்கிற ஒரு செட்டப்பை கொலாப்ஸ் பண்ண கூடாது. கோர்ட்டுங்கிற ஒரு செட்டப்பை சம் ஆபீசர்ஸ் cannot be collapse. Please. தப்பு பண்ணாங்க. நீங்க ஐடி கார்டோட எழுதி கொடுக்குறோம். நாங்க we are not strangers. We are a panel advocates. நாங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்வொகேட்டா இருந்திருக்கோம். சார் நான் சொல்றேன்
இன்னைக்கு சாட்டர்டே, நேத்து நைட் அப்லோட் ஆயிருக்கு. இல்ல பண்ணலாமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு பிரச்சனை நீங்க தான் கொடுக்குறீங்க. ஏன்னு கேளுங்க, நேத்து நைட் அப்லோட் ஆன ஆர்டர் காப்பிக்கு இன்னைக்கு காலைல இவ்வளவு ஃபோர்ஸ் வரும்னு நாங்க காலைல கூட கண்டது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணி உங்களோட சார் 15ஆம் தேதி நைட் ஆர்டர் காப்பி அப்லோட் ஆகி 16ஆம் தேதி இவ்வளவு போலீஸ் ஆபீஸோட வந்து என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம். ஒரு நிமிஷம் சொல்லி சோ இன்ஸ்ட்ரக்டட் பை ஹூம்? தட்ஸ் தி क्वेश्चन. ஒரு நிமிஷம் இருங்க. QR கோட் இருக்கா? கோர்ட் ஆர்டர்ல எல்லாம் QR கோட் நீங்க இப்ப ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேன் ஆகுது. அது ஒண்ணு. அதுல நீங்க பாத்துங்க சார். லேமன் சார், அவன் ஃப்ராட் சார். ஆன்லைன்ல தான் சார் ஃப்ராடே நடக்குது. ஆன்லைன்ல தான் ஃப்ராடே நடக்குது. இல்ல ஆன்லைன்ல ஃப்ராட் நடக்குது. ஒரு ஃபோன் பண்ணி ஓடிபி வாங்கி மொத்த காசையும் எடுத்துட்டு போயிடுறான். ஆன்லைன் கதையே வேணாம். சர்டிபிகேட் காப்பி கொடுங்க, எடுங்க சார். இல்லையா நீங்க பண்றது அகைன்ஸ்ட் லா, அகைன்ஸ்ட் ஜஸ்டிஸ். நீங்க நேத்து நைட் ஆர்டர் காப்பி வந்ததுக்கு இன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் யாரு? மேடம் சொல்றாங்க we are instructed ங்கறாங்க. instructed by whom? instructed by whom? யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அத சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இப்போ நம்ம 24 மணி நேரம் டைம் கொடுத்தோம். நீங்க ஏன் அங்க போல? எங்க தனியார்ல கொடுக்குறீங்க? சார் 13ஆம் தேதி காலைல கொடுத்தீங்களா? 13ஆம் தேதி காலைல 7 மணிக்கு தான் ஆர்டர் காப்பி. அவருக்கு தெரியும் சார், அவருக்கு தெரியும். இவ்வளவு ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் இந்த உலகத்திலே கிடையாது. நேத்து நைட் 11 மணிக்கு ஆர்டர் காப்பி அப்லோட் ஆகும். காலையில போலீஸ் போர்ஸோட சார். போலீஸ்க்கு எவ்வளவு வேலை இருக்கு? நீங்க எவ்வளவு போலீஸோட வேலையை கெடுக்குறீங்க? இந்த சென்னையில இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்குது? எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு நடக்குது? போலீஸ் அங்க போய் வேலை செய்ய வேண்டிய நீங்க தடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. யாரோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றீங்க? திஸ் இஸ் a ego clash. மண்டே நீங்க கோச்சுக்குவாங்க. இட்ஸ் வொர்க்கிங் டே. சண்டே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒண்ணு மேடம் நேத்து நைட் மேடம் நீங்க உங்களுக்கு நீங்க எஜுகேட்டட். ஒரு நிமிஷம். கார்ப்பரேஷன்ல சாட்டர்டே சண்டே லீவ் ஏரியா இருக்காமா? இல்ல இருக்குல. கோர்ட் லீவா இல்லையா? கோர்ட் இருக்கா? கோர்ட் இருக்கா? கோர்ட் இருக்கா? கோர்ட் எங்க சொல்லிச்சு? அதான் பிரச்சனை. யார்ட்ட சொல்லிச்சு கோர்ட்ல? மேடம் சரி ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே விஷயம். ஒருத்தங்கள போலீஸ் வச்சு கேக்குறேன். போலீஸ் டீடைன் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் காப்பி வாட்ஸ்அப்ல வருது. போலீஸ் ஆபீசர் வெளில விட்டுருவீங்களா? வெளில விட்டுருவீங்களா? வேர் இஸ் சர்டிபிகேட் காப்பி? வேர் இஸ் ஷூரிட்டி பேப்பர்? பெயில் பாண்ட் எல்லாம் வேணும். உங்களுக்கு எப்படி தேவை? எங்களுக்கு தேவை. தண்ணி கொடுக்க அப்புறம் வேண்டாம் இன்னும் நிறைய இருக்கு. சட்டத்துக்காக போராடுறோம் மேடம். சார் வரைக்கும் போராடுவோம். நான் சட்டம் வேணா காசு பணத்துக்கு ரோட்ல நிக்கல. நேத்து நைட் போட்ட ஆர்டர் இன்னைக்கு காலையில எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? பதில் சொல்லுங்க. நான் கேக்குறேன். ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூ பண்றோம்ல, ஆன்லைன் பிரிண்ட் எடுத்துட்டு போறியா? தாசில்தார்ட்ட போய் மறுபடியும் சைன் வாங்குவியா? ஆன்லைன் பிரிண்ட் ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவுதானே. இருங்க நான் சொல்றேன். சொல்லட்டுமா? இப்ப உங்கள மாதிரி ஒரு ஆபீசர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் போகஸா கொடுத்து உள்ள போயிட்டானா கோர்ட்ல போட்டு அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்ப பொசிஷன் எடுத்துட்டீங்க, ரெக்டிஃபை பண்ண முடியுமா? தூக்கல போட்டீங்க, ரெக்டிஃபை பண்ண முடியுமா? தூக்கல போட்டா ரெக்டிஃபை பண்ண முடியுமா? தூக்கல போட்டா ரெக்டிஃபை பண்ண முடியுமாங்க? கேள்விதான். சரி ஒரு நாள்ல எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மண்டே எடுங்க. மண்டே மதியானத்துக்கு மேல எடுங்க. நாங்க ஒபே பண்றோம். மண்டே 11 மணிக்கு எடுங்க. மண்டே 2 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிருங்க. மண்டே ஃபிக்ஸ் பண்ணுங்க. கோர்ட் சொல்லட்டும் எடுங்க. நாங்க ஃபிக்ஸ் பண்ண இங்க ஒரு ஆள் நிக்க மாட்டாங்க. ஒரு அட்வொகேட் நிக்க மாட்டோம். சார் யாருமே வர மாட்டோம். பிராமிசிங் பிரிச்சு கொடுத்துறேன் சார். மேடம் பிரிச்சு கொடுத்துறேன். நாங்களே பிரிச்சு கொடுத்துறோம். நியாயமே இல்ல இது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு நியாயமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு நாள் தான் சார் நாங்க பிரிச்சு தரோம் சார். மண்டே எடுத்துறோம் சார். நாங்க பிரிச்சு தரோம். அதே மாதிரி ஏற்கனவே சார் நீங்க மிஸ்டர் அமீர் மண்டே லஞ்சுக்கு மேல பிரிச்சு பண்ணுங்க. நாங்க எடுத்து தரோம். சொல்லுங்க. யார தவிர நீங்க எடுங்க. யார எடுக்க மாட்டாங்க. நாங்க அனாவசிய வேலை பண்ண மாட்டோம். அது நம்ம பண்ணலாம். இதுக்கு நம்ம தாராளமா பண்ணலாம். Council on record is Mr. Anbar has execute an affidavit stating that affidavit. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆடியோ தேவைப்பட்டுச்சு. உனக்கு தான் பேசுறதுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு. நான் சிங்கிளா தான் வந்து பேசுறேன். அதெல்லாம் தாண்டி எங்களுக்கே நீங்க தான் பாதுகாப்பு. எங்களுக்கே நீங்க தான் பாதுகாப்பு. இப்படிதான் இருப்பான். சிங்கிளா தான் வந்து பேசுவோம். அதெல்லாம் ஒண்ணும் தம்பி திங்கட்கிழமை 8 மணிக்கு
மதியம் 12 மணிக்கு ஒரு 12 மணிக்கு எப்படி ஆனா பெட்டிஷனர் இல்லையே நீங்க பெட்டிஷனர் யாருன்னா எனக்கு 3 நபர்கள் அந்த 3 நபர் எங்களுக்கு கையெழுத்து போடணும் ஆடியோட வேற யாரும் வேண்டாம் உங்க 3 பேர் உங்க பெட்டிஷனர் நீங்க அவங்க சைடுல பாருப்பா ரெண்டு பேர் யாரு பாரு அத தான் கேக்குறேன் நாங்க 3 பேர் சொல்லல நாங்க 3 பேர் நான் 2 பேர் தான் மேடம் ரெஸ்பாண்ட் சார் உள்ள ஆட்கள் வந்து 3 பேர் சரி அந்த 3 பேரும் சரி மேடம் இங்க ஸ்பாட் நம்ம 2 பேர் தானே எல்லாரும் வேலை இருக்கு எல்லாரும் இருக்குல்ல மூர்த்தி ஓய் பேசுறாங்க கருணாகர் கருணாகர் ஒயின் ஷாப் இருக்கடா சார் அது எங்களுக்கு சம்பந்தம் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல இல்ல அது எழுதிட்டாங்க ஆளு இருக்காங்க அது வேண்டாம் நான் திருப்பி சொல்றேன் எதனால கத்துறதுனால ஒண்ணுமே கேட்க மாட்டேன் ஒண்ணு வேண்டாம் 3 பேர்னா 3 பேர் பண்ணுங்க நீங்க எல்லாம் சோசியல் இங்க எழுதுங்க எமோஷனலா பேசிட்டு இருக்கீங்கன்னா எமோஷனலுக்கு நீங்க பேசுற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் 100 மடங்கு சொல்லிட்டேன் நாங்க பேசும்போது நீங்க அந்த மாதிரி இருந்து கேட்டுட்டு கேதரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் அப்போ கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி வாய்ப்பு இப்போ நீங்க எனக்கு பாயிண்ட் எழுதுறீங்க இந்த பாயிண்ட்னால தான் நான் இன்னைக்கு எவிக்ஷன் பண்ண விடல அப்படிங்கிறது நீங்க எழுதுங்க. நம்பர் 1 என்னுடைய வெப் காப்பி எனக்கு வந்து நான் நம்பல இஸ் டூப்ளிகேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1 அது எழுதணும். ரெண்டாவது எனக்கு 24 ஹவர்ஸ் டைம் கொடுத்தீங்க, எனக்கு அது வந்து பத்தல உள்ள இருக்க பொருளை வெக்கேட் பண்றதுக்கு. ஸோ அதனால எனக்கு அகைன் ஒரு 24 ஹவர்ஸ் டைம் கொடுங்க. அதையும் ஒத்துக்க விட மாட்டீங்க. அப்ப எங்களையும் ஆக்ட் பண்ண விட மாட்டீங்க. அப்ப என்ன நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க வந்தது சொன்னீங்க ரோட்ல வச்சு 24 மணி நேரம் லாயர் இருந்தது, ஜட்ஜி இருந்தது, பிரச்சனை இல்ல. சிம்பிள் சார். Then I am asking you whether you are lawyer. நான் சொல்றேன், ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நான் ஜோனல் ஆபீஸ்ல அப்ளிகேஷன் கொடுத்து ஹைகோர்ட்ல டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். வெப் காப்பி வச்சிருக்கோம். முகமது ஆபீஸ்ல நான் 10 வாட்டி அழைச்சிருக்கேன். மாத்தல இருங்க சார் சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்தோன்னே அவங்க ஆளு என்ன தெரியுமா பண்ணாங்க, நான் லீகல் ஒப்பீனியன் வாங்கணும், லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் மாற்றுவோம்னு சொன்னீங்க. நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஈச் அதர், எனக்கும் உங்களுக்கும். நான் சொல்றேன், மேலே சொன்னாங்க ஜட்ஜி ஃபோனில் பேசுனாரு, ஜட்ஜிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், ஏன் ஃபோனில் பேசுறேன்? சர்டிஃபிகேட் காப்பி எங்க சார்? சர்டிஃபிகேட் காப்பி எங்க சார்? மேடம் அப்படின்னா அக்கா வருது மேடம், ஒரு சிம்பிள் சர்டிஃபிகேட் காப்பி ப்ரொடியூஸ் பண்ணிட்டா சார், நான் வெளியில போயிட்டே இருக்க போறேன் சார். எனக்கு கோர்ட்ல தான் பேச வேண்டிய வேலை, இங்க பேச வேண்டிய வேலை இல்லை. நீங்க எல்லாரும் பாத்துட்டுங்க சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்தா அவர் வெளியில போய் சொன்னாரு. அப்படி எழுதிக்க பாருங்க, சர்டிஃபிகேட் காப்பி வேணும். இல்ல பொருள் எனக்கு வெக்கேட் பண்ண முடியல. எழுதிக்க படிச்சு பாருங்க. அது பிராக்டிசிங் லாயர் 1000 ரூபாய்க்கு வந்து ரோட்ல கத்துற வக்கீல் நான் கிடையாது. அதனால சொல்றேன், நான் பிராக்டிசிங் லாயர். எழுதி கிடைக்க சொல்றது கூட எழுதிட்டேன். தப்பு பண்ண மாட்டேன், நீங்களும் தப்பு பண்ணாங்க. தட்ஸ் மை ரெக்வெஸ்ட், தட்ஸ் மை ஐ பெக் யூ. இது மேல என்ன சொல்றேன்? சும்மா நம்ம பிடிச்ச மொபைல் கொடுங்க சொல்லுவாங்க. என்ன பண்ணுங்க, வெப் காப்பி வச்சு எல்லாம் பண்ணிட முடியுமா? நீங்க பண்ணுவீங்களா? ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா? நமக்கு
ஒருத்தரை ரிமாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு உத்தரவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா 10 நாள் கிடைக்கட்டும். அவங்க ப்ளீஸ் நீ உனக்கு பேசும்போது பேசு. தம்பி ஒன்று அப்படின்னா நல்லா கற்றுவேன், நல்லா பேசுவேன் தெரியும். அப்போ நீ பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணீங்க என் பேர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆர்டிசி சொல்கிறாங்க இப்போ அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணணும், நான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஜட்ஜி சொல்லிட்டு ஜட்ஜி லைனில் வராருன்றாங்க, ஆர்டிசி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து போக முடியாது. என்ன சொல்கிறேன், மீடியா வரட்டும், இன் பிரசன்ஸ் ஆஃப் மீடியா நம்ம சொல்லிட்டு எடுக்கட்டும். இன்னொன்று இந்த வேற யாருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை சார், சீஃப் வீட்டில் வச்சுக்கணும். உடனே போச்சு இல்லை இது இடத்த எடுத்தால் கூட பரவாயில்ல. இதுக்கு என்னங்கிற நியாயத்தை நம்ம தெரியும். நாங்கள் கண்டிப்பாக சீஃப்ட்ட மென்ஷன் பண்ணுவோம். உடனே போக இல்லை இது தப்பு. ஜட்ஜி ஃபோனில் வந்து பேசுகிறதுனாலே தப்பு தானே சார். ஆமாம் ஜட்ஜி ஃபோனில் அவங்க சொல்கிறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க தான் சொல்கிறாங்க. சார் இங்கே இருக்கு பொண்ணுக்கு ஒரு நீதி நடக்குதான்னு நாட்டிலேயே தப்பு சார். கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் அவங்க பேசுவாங்க. பட் இது வந்து சார் ஹைலி தெரியும். ஐ மீன் வெரி மை ரோல் இஸ் வெரி லிமிட்டட், யுவர் ரோல் இஸ் வெரி லிமிட்டட். பட் யார் இன்வால்வோ போலீஸ்லேயே கூட ஒரு 10 பேர் வந்து கொலை பண்ண போகிறோம், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது சார். நியாயத்துக்கு தான், சட்டப்படி தான். இது சட்டப்படி நடக்கல, அது ரெக்கார்ட் ஆகணும். இது சட்டப்படி நடக்கல. போலீஸ் தொட போகக்கூடாதுங்கிறது எங்களுடைய ரெக்வஸ்ட். நியாயம் இல்லாத விஷயம் நம்ம சைடில் நீங்கள் வந்து இது பண்ணுறதா இருந்தால் நாங்கள் எங்கேயும் வந்து நீங்கள் வந்து காரணமாக பிக்கப் பண்ணிடுங்க. நோ இஷ்யூ சார். நாங்கள் வந்து எனக்கு ஸ்டாண்டிங் சார் என்னோட சீனியர், நாங்கள் எல்லாமே நியாயத்துக்கு என்ன விஷயம் சார். ஒரு படிப்பறிவில் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்போம் சார். எத்தனை 11:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வெப்காப்பில் வருது, 10 மணிக்கு போலீஸ் வந்து நின்று எடுக்கிறாங்கன்னா எல்லா பப்ளிக் என்ன கேட்பாங்க, இதே எனக்கு கேஸ் நடக்கலையே, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன், எனக்கு நியாயம் கிடைக்கலையே, நான் கோர்ட்டுக்கு போனேன் 25 வருஷமா கோர்ட்டில் 30 வருஷமா என்ன சொல்லுவாங்க, அவன் பாதிக்கப்படுறோம். அதை சொல்ல வர இந்த மாதிரி நடக்காது. அவங்க ஆர்டிசி பேச வரட்டும், ஆர்டிசி வர சொல்லுங்க, ஸ்பாட்டுக்கு வந்து எடுக்க சொல்லுங்க சார். அவங்க வரட்டும் சார், ஜேசி வரட்டும் சார். சார் நியாயம் இல்லை, டைம் மீறி போயிடுச்சு. நியாயம் தப்பு நம்ம முடிவு பண்ணணும். அதனால எடுக்க சொல்றாங்க, நம்ம ஒத்துக்க முடியாது சார். சார் ஜேசி வரட்டும் சார், ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் ஷுட் பி பிரசன்ட் அண்ட் ஆர்டிசி ஷுட் பி பிரசன்ட் சார். சார் ஏன்னு கேட்டா பாருங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு முன்னாடி எடுக்கும் சார். சார் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் ப்ளீஸ் டோன்ட் சப்போர்ட். இது வந்து நியாயம் தப்பு சார். நியாயம் இல்லை, இது நியாயம் இல்லை. நான் சொல்றேன் சார், இதை வந்து நான் சொல்றேன் சார், சட்டத்தை காப்பாற்றுறதுக்காக நம்மளே போராடலாம் சார். நாட்டில் ஒருத்தரும் போராட முடியாது சார். ஏன்னு கேளுங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் 3 மணிக்கு வரப்போகுது, 1:15 கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா ஜட்ஜும் இன்வால்வ் சார். அந்த ஜட்ஜ் should be punished சார். காலை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் சார், பார்த்துக்கலாம் சார். I was just mentioning about the case. Matter has not been copy is to be produced immediately. Otherwise, much சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, within 1 hour time it will be uploaded. நான் கேட்கல, அவர் ஒரு விஷயம் கேட்கல. This happened to all other litigants. எல்லாருக்கும் நடக்குமா? நியாயம் இல்லை. இல்லை நீ கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு முன்னாடி எடுக்கிறாங்கன்னா சார், ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துருக்காங்க, அவங்க பிரசன்ஸ்ல எடுங்க சார். இல்லை இவங்க அவங்க தானே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட் லெட்டர் கேட்டாங்க சார், வீடியோ லெட்டர் கேட்டாங்க, 1 hour டைம், 1 day டைம் தரேன்னு சொன்னாங்க. மண்டே என்ன பார்த்து சொன்னாங்க. அப்புறம் லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். ஆர்டிசி சொல்கிறார், நாளைக்கு மேயர் சொல்லுவார், துணை மேயர் சொல்லுவார். நான் ஒத்துக்க முடியாது. Not as a police officer or உங்களுக்கு எங்களுக்கு இஷ்யூ இல்லை. advocate. Just tell me whether what they do is within the நம்மள வீடியோ இருக்கு, லெட்டர் எழுதி கொடுங்க, மண்டே வரையும் டைம் கொடுத்துருன்னு சொன்ன வீடியோ இருக்கு. அதுக்கு போக இப்போ உடனே எடுக்கிறேன்னா அப்போ யாரோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க சார். பை நான் தான் மிடிலேருந்து சொல்கிறேன், இன்ஸ்ட்ரக்டட் பை ஹூம், லாஃபுல் ஆர் அன்லாஃபுல், அவ்வளோதான் விஷயம். வீடியோ இருக்குது, லெட்டர் எழுதி கொடுங்க, மண்டே டைம் கொடுக்குறோன்னு சொன்ன வீடியோ இருக்கு. ஆஃபீஸர்ஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. இப்போ எடுக்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன நடந்தது, யார் இன்சைட் பண்றா, இதுல யார் இன்ட்ரெஸ்டட், யார் இன்சைட் பண்றா? இல்ல இப்ப யாரும் வேலை செய்யலன்னு சொன்னாங்கன்னா எழுதி கொடுக்க சொன்னா நம்ம எழுதி கொடுக்க
and அதனால தான் அவங்க withdraw பண்ணாங்க. அது யாருங்கிறது வரணும்ல சார். அவங்க எல்லாருமே வந்து அவங்க பெரிய அப்டேட் சார். நீங்க சொல்றது நியாயத்தை நான் கேட்டுக்கிறேன் சார். எப்படி சார் அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்து அவங்க அப்டேட் பண்றாங்க, அவ்வளவுதான். கரெக்ட் சார். ஆனா இப்போ நீங்க விசாரிக்கிறீங்க என்ன நியாயம்னு சொல்லி போப்பான்றீங்க. ஒரு போன் வருது, என்ன பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க, யார் சொன்னாங்க தெரியல சார். லாஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். நியாயம் இல்ல சார். தப்பு சார். இல்ல நான் கூட சொல்றேன், இப்போ அவங்கள நீங்க வெளியே போயிட்டு அங்க போயிட்டு வாங்கன்னா போங்களா சார். ஒரு விஷயம் கோட் ஆஃப் கான்டக்ட் 3 மணிக்கு வருது, நியூஸே வந்துருச்சு சார். ஆபீசர்ஸ் லாஃபுல் மரியாதை இல்ல அன்லாஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியாதுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது சார். இது தப்பு. ஏன்னா இடம் இங்கே தான் இருக்க போது, எங்கேயும் எடுத்துட்டு யாரும் ஓடி விட. இட்ஸ் நாட் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. நகை கிடையாது, எடுத்துட்டு போய் வித்துருவாங்கிறது தப்பு சார். நியாயமே இல்லை சார். என்கிற பொதுமக்கள் சுத்தமா நம்பிக்கை இழந்துருவான். அவன் 30 வருஷமா அலைகிறான். நேற்று நைட்டு 11:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. 11:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு காலைல 1 மணிக்கு எடுக்கிற, 3 மணிக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு முன்னாடி எடுக்கிறேன். மண்டே வரையும் டைம் தான் சார். லீவ் நீ கோர்ட் எங்க சார் அவங்க ஜட்ஜிட்ட போன்ல பேசுறாங்க. ஒரு எங்க எந்த ஜட்ஜி சொல்ல, எந்த ஜட்ஜி போன் கொடுப்பாங்க? யாராவது ஜட்ஜி வந்து நீ பண்ணுன்னு சொல்லுவாங்களாங்க? நீங்களும் தான் பயாஸ் இல்லையா? ஜட்ஜோட வேலை என்ன? இருங்க, ஆர்டர் போட்டதான் சொன்னாங்க டைம். சரி அமைதியா உட்கார்றேன். திரும்ப உடனே வந்து நான் ஒரு போன் மண்டே நீங்க எடுங்க. நாங்க வந்து ஆர்கியூ பண்ணா நீங்க பனிஷ் பண்ணுங்க. நீங்க டீடைல் போன் பண்றாங்களா? அந்த சர்டிபிகேட் ஐ அட்மிட் நீ டீடைல் பண்ணுங்க சார். நேத்து அவர் என்ன சொல்றாருன்னா, I am functus officio. I cannot do anything more than this ன்னு சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஏன் கால் பண்றாரு? இப்ப கால் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அவர்தான் தெரியுமா? அவர்தான் தெரியுமா? நம்ம தேவையில்ல. அவதான் சொல்றாங்க. அவங்க பேர் சொல்றாங்க சார். பேசுவாங்களாங்க போய் வீடிங்க. நான் சார் நான் சொல்றேன். இதே வேணாம். ஆர்கியூ நோ மோர் ஆர்கியூமெண்ட் சார். வீடியோ இருக்கு சார். என்ன 1 ஹவருக்கு முன்னாடி மண்டே வரையும் டைம் கொடுக்குறேன். கோர்ட்ல பார்த்து கிளாரிஃபை பண்ணிட்டு எடுத்துக்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த வீடியோ இருக்கு. லெட்டர் கேட்டீங்க, வீடியோ இருக்கு, போட்டோ இருக்கு, நான் எழுதி கொடுத்துட்டேன். இப்போ உடனே எடுக்க வேண்டிய சொன்னது யார்? இப்போ உடனே எடுக்க சொல்லி அந்த ஜட்ஜி யார்? அந்த ஜட்ஜி பேர் சொல்லட்டும். சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டு வாசல்ல போய் நம்ம உட்காருவோம். ஜட்ஜி சனிக்கிழமை போன் பண்ணி கொஸ்டின் எடுக்க சொல்றாருன்னா ரியல் எஸ்டேட் புரோக்கரா ஜட்ஜா? இந்த கோஷத்தை போடுவோம், என்ன முடிவு வரட்டும். 3 மணிக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வரப்போகுது. எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. நம்ம ரெவென்யூ பீப்புள் அதுக்காக போலீஸையும் டிஸ்டர்ப் பண்றாங்க. காலையில இருந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. போலீஸ் எவ்வளவு நேரம் நிக்குது? நியாயம் இல்ல. மோஸ்ட் ஆஃப் them பண்றது அநியாயம். இந்த டைம்ல யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. நீதிக்கு எதிரானது, நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது. உங்க எதிர்க்கு தானே ஒன் டே டைம் தானே. அதுக்குள்ள இது என்ன? நான் என்ன கேக்குறேன்? கவர்மெண்ட் அதிகாரி தானே, பேச்சு மாத்தி மாத்தி பேசுறது என்ன இருக்கு? அவங்க சொல்லட்டும். நீதி எடுத்து அவங்க ஆர்டிசி வரணும். அவங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆர்டிசி எடுக்கணும் சார். நாளைக்கு ஒரு நாள் டைம் திங்கக்கிழமை வந்து எடுத்துட்டு போடுங்க. பண்ணட்டும். சர்டிஃபிகேட் காப்பி கொடுக்க மாட்டீங்க எதுவுமே சார். பீஸ் ஆஃப் பேப்பர் சர்டிஃபிகேட் காப்பி, சர்டிஃபிகேட் காப்பி கேட்குறேன். நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நேச்சுரல் ஜஸ்டிஸ் அநியாயம் சார். இல்ல சப்போர்ட் பண்ணா கூட அவங்க சர்டிஃபிகேட் காப்பிங்கிறது வந்து அவங்க 3 மணிக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வரது கொடுக்கும். நீங்க தான் அதிகாரி. நீங்க ஒரு நாள் டைம் பண்ணுங்க. இப்ப அதுக்குள்ள என்ன மாற்றம்? நீங்க சொன்னதுனால நாங்க அமைதியாயிட்டோம். எல்லாருமே அமைதியாயிட்டோம். திங்கக்கிழமை ஒரு நாள் அவங்களே பிரிச்சுக்கிறேன். திங்கக்கிழமை அப்படி இல்ல, நான் நீங்க எடுத்துக்கிட்டாரு சார் சொல்லிட்டாரு. அதை வேணா நம்ம இது பண்ண சொல்லுவோம். நீங்க சொன்ன டைமுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஒரு நாள் தானே மேடம். நாளைக்கு ஒரு நாள் இல்லன்னா நாங்களே பிரிச்சிரோம். சொல்லுங்க, நாங்களே பிரிச்சு கொடுக்குறோம் மேடம். எங்களோட தலைமையிடம் முடிச்சிட்டு வாங்க. சர்டிபிகேட் காப்பி கிடையாது. அந்த தலைமையை மட்டும் வர சொல்லிடுங்க. அவ்வளவுதான். இன் பிரசன்ஸ் அவங்க சார். இல்ல சார், உங்களுக்கு இன்செக்ட் பண்ணாங்க சார். வீடியோ ஃபுட்டேஜ் இன்செக்ட் பண்ணவங்க வர சொல்லுங்க சார். ஜட்ஜி இன்செக்ட் பண்ணாரா? சனிக்கிழமை கோர்ட் கிடையாது சார். சனிக்கிழமை எந்த கோர்ட்டும் கிடையாது. ஜட்ஜி அவங்க சொன்னாரு. ஜட்ஜி சொன்னாரு. வீடியோ 1 ஹவருக்கு முன்னாடி எப்படி டைம் கொடுக்குறேன் வீடியோ இருக்கு. 1 ஹவருக்கு டைம் கொடுக்குறேன். யாரோ ஆபீசர்ஸ் தான் வாழ்நாள் முழுக்க கோர்ட்டுக்கு அலைவாங்க தவிர இன்னைக்கு இன்செக்ட் பண்ணவங்க நாளைக்கு போயிருவாங்க. ஆபீசர்ஸ் கஷ்டப்படுவாங்க. ஆபீசர்ஸ் தான் கோர்ட்டுக்கு அலைவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எந்த சப்போர்ட் பண்றாங்க பரவாயில்ல. நாங்க சிஜே வீட்டுக்கு போறோம். ஜட்ஜி போன்ல பேசுறாருல, அந்த ஜட்ஜி யாரு? நைட்டு 11:30 மணிக்கு ஆர்டர் அப்லோட் ஆன ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்றீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கோர்ட்டுக்கு அலையணும் சார். யாரும் போனுக்கு வர மாட்டாங்க. உங்களுக்கு போன் பண்ண வர மாட்டாங்க. நாங்க இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்றோம். அவர் வந்து ஐ திங்க் vested interest. அது மாதிரி சொல்லப்படாது. No. The way you express, it
it shows very clearly your நீங்க சொல்லிக்கிறது வீடியோ இல்ல சொல்லிக்கிறேன் நான் சொல்லிட்டு போறேன் கிடையாது சீஃப் ஜஸ்டிஸ் போன்ல பேசினாரு ஜட்ஜி போன்ல சொல்றாங்க சீஃப் ஜஸ்டிஸ் இந்த கவர்மெண்ட் 3 மணிக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் 3 மணிக்கு வரும்போது 3 மணிக்குள்ள 1:30 மணிக்கு இவ்வளவு பிரஷர் பண்ணி எடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் என்ன நைட் 11:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்லோட் ஆன கேஸ்ல இவ்வளவு நேரம் நீங்க ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க எத்தனை கேஸ்ல ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபர் 4 மாசம் நாளையில இருக்கு அதே கோர்ட் ஆர்டர் தான் இருக்கு எல்லாத்துக்கும் you have to answer நீங்க சும்மா லேமன் நினைச்சீங்க மிரட்டாதீங்க you are a public servant we are the public நீங்க பண்ணுங்க எல்லாரும் இங்க யாரெல்லாம் பிரசன்ஸ் இருந்த ஆபீசர் should face the consequences just like the சீதை வீட்டை இப்ப நான் ரோட மறிக்கிறேன் பாருங்க அந்த ஜட்ஜ் வரணும் ஜட்ஜுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க உங்க ரோல்ல பேசுங்க ஒரு வீடியோ போதும் ஒரே ஒரு மிகப்பெரிய அவரே எடுத்துங்க ஆனா இந்த டே நீங்க மறக்க மாட்டீங்க பண்ணி நான் பிரிச்சுக்கிறேன் அப்படி ரொம்ப நான் பிரிச்சுக்கிறேன் அவங்களை போய் சொல்லிருக்கேன் நான் பிரிச்சுக்கிறேன் அவர் பிரிச்சுக்கிறேன் தூரம் நெருக்கடி மாதிரி அவர் என்ன சாயங்காலம் கூட பிரிப்பாரு வந்துருச்சு சரி சாயங்காலம் வண்டியெல்லாம் வச்சு ஜெயிச்சுக்கு வச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணோம் சார் இந்த பொலிட்டிக்கல் ஈகோவுக்கு நீங்க அவரே பிரிச்சுக்கிறேன் அந்த சேர்மன் இப்பதான் போறாரு துரைராஜ் இப்பதான் அப்படி போறாரு பாத்துருக்கீங்க நான் இங்க போறேன் நான் பார்த்தேன் கத்திட்டு அப்படியே விட்டுட்டு போறேன் ஆளுங்க கிடையாது சார் காலைல 10:30 மணிக்கு சீஃப் ஜஸ்டிஸ் மென்ஷன் பண்றோம் ஒரு நிமிஷம் ரொம்ப கிளியரா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் குரூப்புக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி எங்க என்டையர் சர்வீஸ் மேடம் கண்டிப்பா மேடம் ரெட்டில் போனாலும் ரொம்ப தப்பு அப்புறம் எப்படி ஒன் டே டைம் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க வீடியோ இருக்கு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு ஒன் டே டைம் கொடுக்க சொன்னீங்க அதுக்குள்ள கூட போன்ல பேசுறீங்க அவ்வளவுதான் ஜட்ஜி பேசணும் அந்த ஜட்ஜி ஜட்ஜி பப்ளிக் சர்வன்ட் தயவு செய்து சொல்லுங்க நாங்க எடுத்துக்கிறேன் நாளைக்கு சண்டே எங்களுக்கு ஒண்ணு இல்ல தம்பி உங்கள்கிட்ட சொல்லுங்க எங்களுக்கு ஒண்ணு இல்ல அவங்க அவங்க தான் சொல்லுங்க சார் முடிவு பண்ணாங்க நாங்க ஒண்ணும் இல்ல அவங்க சொல்லி ஒரு நிமிஷம் சார் சார் அவர் எடுத்துக்கிறேன் சார் அவர் சார் அவரை எடுத்துக்கிறேன் சார் ஒரு நிமிஷம் இருங்க அவரை எடுத்துக்கிறேன் சார் நீங்க பேசிட்டு இருக்கல அப்புறம் அங்க எடுக்கக்கூடாது அதுதான் அவங்களை மட்டும் வர அவங்கள்ட்ட சொல்றேன் அவங்க ஓகேனா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்துவாங்க ஒரு போன் வந்தா ஒரு வாட்டி மாத்துவாங்க என்னங்க அதிகாரி அவங்க 1 ஹவருக்கு ஒரு வாட்டி மாறுறாங்க அப்ப என்ன இருக்கு பாக்குறேங்க ஒரு நாள் டைம் கொடுக்குறேங்க கூட யார் செல்வம் அவங்களுக்கு முன்னாடி வர சொல்லுங்க ஃப்ரெண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம் இது அப்படியே பிரிக்க ஆரம்பிங்க இது கேவல 2 பேரும் நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க எங்க போய் முடியாது இத வந்து வெரி சீரியஸ் சார்
எல்லாமே சார் இப்போ நீங்க வந்து இல்ல சார் உங்க பிடிவாதம் உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு பயம் என்னன்னா வேலை போயிடும். நீங்க பேசினாலும் உங்களுக்கு வேலை போயிடும். கண்டிப்பா போகும் சார். இருங்க சார். டைம்ல ரெண்டு விஷயம் ஸ்பெசிஃபிக்கா வேணும். ஒண்ணு லாக் அண்ட் சீல் பண்ணிடணும். லாக் அண்ட் சீல் பண்ணிட்டு நோட்டீஸ் ஒட்டிட்டு இத மாதிரி நீங்க சொல்றீங்க எனக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்க மாட்டியா அப்படின்னா ரெண்டு பேரும் யார் ஜெயிக்காங்க ஒண்ணு லாக் அண்ட் சீல் பண்ணிடுமா? லாக் அண்ட் சீல் பண்ணிடுமா? எது வரணும் சார் கேட்போம். லாக் அண்ட் சீல் பண்ணிடுங்க. சரி மேடம். எழுத மாட்டேன் எழுத விட மாட்டேன்ட்டீங்க. அவங்க என்னன்னா அப்ப நாங்க ஒத்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் சொல்றோம். நீ சொன்ன அப்ப நாங்க ஒத்துக்கிட்டோமா? அப்ப நாங்க பொருள் அப்ப நாங்க எடுத்து டைம் கேக்குற மாதிரி சொல்றீங்கன்னா அதுவும் நான் ஒத்துக்க மாட்டேன். கடைசி ஒரு வாய்ப்பு நாங்க கேட்டுட்டு சார் என்ன சொல்றாங்க ஒண்ணு லாக் அண்ட் சீல் பண்ணிக்கோங்க, இல்ல நாங்களே பிரிச்சுக்கிறோம். சாயங்காலம் தான் மேடம் பிரிக்கலாம். ஒண்ணு நீங்க லாக் அண்ட் சீல் ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க எடுத்துறோம். இல்ல ஒரு டே டைம் நாங்க எடுத்துறோம். உங்க பர்மிஷன் இல்லாம நாங்க எடுக்க முடியாது. நீங்க வந்து திரும்ப கோர்ட்டு போனா தான் எடுக்க முடியும். அதே பண்ணி கொடுங்க. நீங்க லாக் அண்ட் சீல் பண்ணிடுங்க. இல்ல பண்ணா திருப்பி அவங்க ஓபன் பண்ணி கொடுக்கலாம். அவங்க பண்ணதை அவங்களே பண்ணி கொடுக்கலாம். நீங்க எடுக்க நாங்க உட்கார்ந்து கையை வைக்கணும். எவ்வளவு நேரம்? ஒரு டே டைம் ஒன்னே சொல்லுமா? நான் குடிக்கிறது சொல்றேன், நீ ஆரம்பிக்கிறது சொல்றீங்க. ஒரு டேல எல்லாம் முடிஞ்சிரும். நீங்க சொல்றது ஒரு டேல எல்லாமே ஆரம்பிக்கும். தம்பி வேண்டாம், நீ இப்ப சொன்னல தம்பி, நீங்க சொன்னீங்கல்ல நீங்களே நாங்க பிரிக்கிறோம், நீங்க எங்க பொருளை டேமேஜ் பண்ண மாட்டோம். டைம் ஆட 1 டே டைம் கொடுங்க, மண்டே பிரிக்கிறோம். அவ்வளவுதான். மண்டேல என்ன சார்? சாயங்காலம் 6 மணிக்கு மண்டேல ஈவினிங் மேடம் சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு அவர் பிரிக்க ஆரம்பிச்சிடுவார். அதான் ஃபைனல். ஓகே, யார்ட்ட பேசிக்கிட்டு நாங்க பாக்க எல்லாத்தையும் வீடியோ எடுப்பீங்க, அந்த வீடியோ இப்ப எடுத்துக்கோங்க. இதான் சொன்னேன் சிஜே. இப்ப நீங்க உங்ககிட்ட சொல்றோம் சார், எடுத்துக்கங்க. முடிச்சு போறோம். முடிவு கன்க்ளூஷன் எடுத்துக்கங்க. இதுல நீங்க மாறலன்னா நம்ம இப்ப வண்டியை நான் எடுத்துட்டு போறோம். மாறினா அது மாறி சரி போராட்டம் அவர் எல்லாருமே அவரா இருக்கு. 30-40 கேமரா நீங்களே வச்சுங்க. தப்பா நான் ஒண்ணு சொல்லல மேடம். சரி ஓகே ஃபைன். இப்போ நீங்க கேட்டது லாக் அண்ட் சீல் பண்ணிக்கோங்க. மண்டே நான் அதாவது ஒரு நாளுக்குள்ள நானே பிரிச்சு உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க டைம் கேட்டீங்க. இப்ப நாங்க கொடுக்குறோம் அந்த டைம் நோட் பண்ணிக்கணும். ஒண்ணு இப்ப லாக் அண்ட் சீல் பண்ணும் பொழுது கூட நின்று எல்லாம் லாக் அண்ட் சீல் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கணும். ரெண்டாவது நைட் அதை உடச்சுறது இதுக்கு தனியாக நம்ம போலீஸ் போட்டு பாதுகாக்கிறது வேலை எல்லாம் கிடையாது. ரெண்டு நீங்க கேட்டது ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்பது இன்னையில இருந்து 24 hours. மண்டே எப்படி வரும்? 24 hours start now. சரியா? டிசைட் பண்ணிட்டோம் மேடம். மணி 1:30 எது ஸ்டார்ட்? அது நீங்க எதுக்காக சொன்னீங்கன்னா உள்ள இருக்க பொருள் எனக்கு ஜட்ஜ்மென்ட் கவுண்டர் சைன் வேணும் எனக்கு நீங்க கேட்டீங்க. அது அதாவது நெட்ல டவுன்லோட் பண்றது வந்து கிடையாது. அதனால தான் இது இவ்வளவு காரணம் வந்து இவ்வளவு காரணம் வந்து நீங்க வந்து இந்த நாங்க வந்து இதை எடுத்து டவுன்லோட் பண்ணி நாங்க வந்து எல்லாம் இன்னொரு விஷயம் அது டைம் ஒரு நாள் டைம் கொடுத்த பிறகு நாங்க வந்து எடுக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்றோம். அவர் தோத்துட்டாருனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம்? நான் ஜெயிச்சிட்டேன். அதான உண்மை. இது ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டுட். ரைட். ஒண்ணு இன்னைக்கு நாங்க ஆக்ட் பண்ண வந்தோம். நீங்க ஒரு நம்ம பப்ளிக் நீங்க கேக்குறீங்க. கேட்டது ஒன் டே 24 hours. இன்னைக்கு 1:30 நாளைக்கு 1:30 மணிக்குள்ள நீங்க சொன்னீங்க என் பொருளை டேமேஜ் பண்ணாத நானே பிரிச்சு அடிக்கிறேன் உடைக்காதுன்னு சொன்னீங்க. லாக் அண்ட் சீல் பண்ண பிரிக்கும் போது நீங்க கூப்பிடுங்க. இதோ எதனால வீடு இருக்கு உங்க பிரசன்ஸ் வாங்க நாங்க நீங்களே ஓபன் பண்ணி கொடுங்க நான் பிரிச்சுக்கிறேன். அப்ப எனக்கு ரெண்டு பீஸ் கொடுத்துருவாரு. இவ்வளவு என்னோட வேலையை நம்ம கிடைக்க வேண்டாம். நீங்க சொல்லுவேன் அவங்க காணோம் இவங்க இல்ல வீடியோ இல்ல. ரைட் சரி மொபைல் ஆர்டர் 1:30 மணி டைம் ஸ்டார்ட் நவ. ரைட் 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 ரைட்
முடியல. மூணாவது பாயிண்ட், நானே என்னுடைய பொருளை நானே பிரித்து கொண்டு செல்கிறேன் முன்னிலை. ஏன்னா நீங்க இடிக்காதீங்க, என் பொருள் டேமேஜ் ஆயிடும். என்னுடைய நானே சார் நீங்க எழுதுங்க எந்த டைமுக்குள்ள எடுக்கணும்ன்றது சொல்லுங்க. 1:30 மணிக்கு இருக்கு. இப்போ என்ன சார் 1:40 இப்போ டைம் என்ன ஆகுது? 1:40. நாளைக்கு 2 மணி போடுங்க சார். 2 மணி நாளைக்கு 2 மணி. 2 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டேங்க நாங்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா. சார் உள்ள போய் உட்காந்து எழுதுங்க சார். எல்லாருக்கும் போகலாம் போகணும். எனக்கு தெரியாது, கூப்பிடுறீங்க, எதுவுமே படிக்காம உங்களுக்கு கேட்குறேன். பேசல எல்லாமே நாம ஒரு கவுன்சிலராக இருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுங்க. அரசியல் நோக்கம் பண்றது வேற ஏதோ இருக்கு. ஆனா நாங்க யாரையும் சொல்றது உங்களை நாங்கள் யார் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கும் ஆட்சி வரும், நாங்களும் பார்ப்போம். அதுக்கு நான் வரல, அது இந்த விஷயம் வரல. ஆனால் நியாயத்துக்கு செயல்படுறதுன்னு ஒரு காரணம். அவ்வளோதான். அநியாயத்துக்கு செயல்பட வேணாம். இல்லை மேடம், என் டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அப்புறம் நீங்கள் பார்த்தெல்லாம் ஓகே பண்ணி தானே கொடுத்தீங்க. நீங்க உங்க தரப்பட்டு நீங்க என்ன கொடுத்தீங்க. நான் டைட்டில் எப்படி உட்காந்துட்டேங்கிறது நாங்கள் எனக்கு டைட்டில் எப்படி என்கிட்ட இது 4 வாட்டி நீங்கள் கிளியர் பண்ணி பார்த்துட்டீங்க. நீங்கள் அளந்து செக் பண்ணி பார்த்துருக்கீங்க. இதை திடீர்னு அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டாமா? 4 முறை நாங்கள் உங்களுக்கு பார்க்குறோன்னா ஒரே முறையில் ஒரே வார்த்தையில் செய்கிற ஆளே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். திருப்பி நாங்கள் வரோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு அரசியல் நோக்கம் எனக்கு படம் தெரியும். அது வேணாம். நம்ம என்ன சொல்றோம்னா, என்ன அங்கே டாக்குமெண்ட் இருக்கு. 45 ஆண்டுகளும் இருந்தாங்க. ஏன் அதை தொடல? ஆறுமுகத்தோட பார்ட்டி ஓனருக்கு இருந்தாங்கல்ல. இல்லை நான் சொல்றேன் உங்ககிட்ட, ராகம் ஜெகரமா 3 மண்டே வாங்க அன்பு சார் கொஞ்சம் டைம் போட்டு தான் கேட்டு ஆர்கியூ பண்ணி மண்டை ஓகே கொடுத்துருங்க மேடம். டைம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபோன் அரசியல் டைம் போட்டு எங்களுக்கு அரசியல் தெரியும் மேடம். மண்டே வந்து கோர்ட்டில் மென்ஷன் பண்ணுறா அதெல்லாம் மேடம் போடணும். மண்டையா கூட போறோம். வேலைகள் இருக்கு, கார்பரேஷன் வேலை. இதை விட்டுட்டு வேற கூட்டு டைம் வேஸ்ட் பண்ணி எந்த கவுன்சிலர் எதை பண்றான், எந்த மேடம் அது